கேரளத்தின் மண்ணில் புதைந்து கிடந்த ஒரு உண்மை. அழிக்கப்பட்ட ஆலயங்கள், அடக்கப்பட்ட நம்பிக்கை. அதிலிருந்து எழுந்த ஒரு இயக்கம், கேரள ஆலய இயக்கம். 1987 நடந்த சட்டமன்ற தேர்தலில் கம்யூனிஸ்டுகள் தங்களை இந்து சமய பாதுகாவலர்கள் என காட்டி ஆட்சியை பிடித்தார்கள். சபரிமலைக்கு எதிரான செயல்களுக்கு காங்கிரஸ் அரசியல் பாதுகாப்பு அளித்ததால் அதிருப்தி அடைந்த இந்துக்கள் கம்யூனிஸ்டுகளுக்கு ஆதரவளித்தார்கள். ஆனால் அது ஒரு பெரிய ஏமாற்றமாக முடிந்தது. மலப்புரத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற தனி ஆலயம் திப்பு சுல்தானால் அழிக்கப்பட்டு தெய்வ விக்கிரகம் வெளியில் வீசப்பட்ட நிலையில் கிடந்தது. ஆலய வளாகம் சமூக விரோத செயல்களுக்கு பயன்படுத்தப்பட்டது. 1960களில் ஸ்வயம் சேவகர்கள் திருப்பணி தொடங்க முயன்றபோது கடும் எதிர்ப்பு எழுந்தது. முஸ்லீம் லீகுடன் கைகோர்த்த அரசு ஆலயத்தை நினைவு சின்னமாக மாற்ற முயன்றது. அந்த நேரத்தில் முன்னே வந்தவர் கேளப்பன், காந்தியவாதி, போராட்ட வீரர். இந்துக்களின் அவமானத்தை அவர் சகிக்கவில்லை. அவர் தலைமையில் எழுந்த போராட்டம் அரசை பணிய வைத்தது. தனி ஆலயம் மீண்டும் எழுந்தது. அந்த அனுபவம் கேளப்பனின் பார்வையை மாற்றியது. இந்து மறுமலர்ச்சிக்காக அவர் தொடங்கியது கேரள க்ஷேத்திர சம்ரக்ஷண சமிதி. இன்று அந்த அமைப்பின் கவனிப்பில் 1500க்கும் மேற்பட்ட ஆலயங்கள் புத்துயிர் பெற்று வருகின்றன. இது ஒரு ஆலயத்தின் கதையல்ல, ஒரு சமுதாயத்தின் விழிப்புணர்ச்சி.